வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பாசபந்தம் கதையின் 18வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சந்துரு குழந்தையின் அருகில் சென்றதில் இருந்து குழந்தை வீறிட்டு அழ ஆரம்பிக்க அவன் சென்ற பின் அழுது கொண்டே எழுந்த தேஜா தத்தி தத்தி நடந்து மிருதுளாவின் அருகில் சென்றவள் அவள் கையை பிடித்து இழுத்த பின்னே சுய நினைவுக்கு வந்த மிருதுளா அழும் குழந்தையின் முகத்தையே இமைக்காமல் பார்த்தவளுக்கு இப்பொழுது அவள் தன் குழந்தை தன் இரத்தத்தில் உதித்தவள் என்ற எண்ணம் மூளையில் உரைக்க அழுகையுடன் குழந்தையை தூக்கி நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டவள் பல மணி நேரம் அழுது கரைந்தாள். உண்மை தெரிந்த இந்த நொடி மிருதுளாவிற்கு குழந்தையின் ஸ்பரிசம் புதிதாக தெரிந்தது. இப்பொழுதுதான் குழந்தையை பிரசவித்தது போல் குழந்தையின் முகம் முழுவதும் முத்த மழை பொழிந்தாள். ஒவ்வொரு இதழ் ஒற்றலுக்கும் இவளையா நான் இறந்து விட்டேன் என்று நினைத்திருந்தேன். உயிரோடு இருப்பவளை நினைத்தா இத்தனை நாள் அழுது கரைந்தேன். பெற்ற குழந்தையா அடுத்தவர் குழந்தை என்று நினைத்து எட்ட நின்று பழகினேன் என்று நினைத்து ஏங்கி துடித்தது அவளது இதயம். நிமிடங்கள் கரைய இப்பொழுது மிருதுளாவின் நினைவு கௌதமிடம் வந்து நின்றது. இந்த உண்மை தெரிந்ததினால் தான் தன்னை திருமணம் செய்து கொண்டாரா? உண்மை அவருக்கு ஏற்கனவே தெரிந்ததினால் தான் நேற்று நான் பேசும் பொழுது இப்படியெல்லாம் பேசாதே என்று சொன்னாரா என்று நினைத்து குழம்பியவளுக்கு திருமணமான புதிதில் ஒரு நாள் ஆரா தான் சென்று பேசி மிரட்டியதால் தான் கௌதம் இந்த திருமணத்திற்கு சம்மதித்ததாக விளையாட்டுக்கு கூறினாள். அப்பொழுது மிருதுளா அப்படி என்ன பேசினாய் என்று அவளிடம் கேட்டதற்கு அதெல்லாம் மாமா மச்சினிச்சி சீக்ரெட் என்று சிரிப்புடன் கூறினாளே. அப்பொழுது இதுதான் அந்த பேச்சா? இந்த உண்மையைத்தான் அன்று கௌதமிடம் சொன்னாளா? அப்பொழுது எல்லாம் தெரிந்துதான் தன்னை கௌதம் திருமணம் செய்து கொண்டானா என்று தன் போக்கில் உழன்று கொண்டிருந்தவளுக்கு அன்று அறையை சுத்தம் செய்யும் பொழுது பார்த்த ஃபைல் ஞாபகம் வர தேஜாவை தூக்கி கொண்டு தங்கள் அறைக்குள் சென்றவள் அவளை கட்டிலில் உட்கார வைத்துவிட்டு ஸ்டூலை போட்டு ஏறி அந்த ஃபைலை தேடி எடுத்தவள் கட்டிலில் அமர்ந்து கைகள் நடுங்க அதை திறந்து பார்க்க சற்று முன்பு சந்துரு காட்டிய சர்டிபிகேட்டின் ஒரிஜினல் இருந்தது. அதை முழுவதும் படித்து பார்த்தவளின் கண்களில் கீழே கௌதம் போட்டிருந்த கையெழுத்து கண்களில் பட்டது. அதை அப்படியே வருடியவளின் கண்களில் இருந்து ஏன் என்று தெரியாமலேயே கண்ணீர் வழிந்தது. பின் அந்த சர்டிபிகேட்டை திருப்ப அடுத்து சில கடிதங்களும் தேஜாவின் சிறு வயது புகைப்படங்களும் இருந்தது. அதில் ஆசிரமத்தில் இருந்து வந்திருந்த ஒரு கடிதத்தில் தேஜா என்ற குழந்தையின் பெயர் குறிப்பிடப்பட்டு அவளை பற்றிய சில நல விசாரிப்புகள் இடம் பெற்றிருந்தது. இவற்றையெல்லாம் பார்க்க பார்க்க இப்பொழுது மிருதுளாவின் மனதில் அனைவரின் மேலும் கோபம் துளிர்விட ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் தான் ஏதோ காரணத்திற்காக கௌதம் தன்னிடம் உண்மையை சொல்லாமல் விட்டுவிட்டான் என்றால் அதற்கு பிறகாவது தன்னிடம் அவன் சொல்லி இருக்கலாமே. எத்தனை இரவுகள் குழந்தையை நினைத்து தான் கண்ணீர் விட்டதை யாரா பார்த்திருப்பாள்? ஒரு முறை கூட என் குழந்தை உயிரோடு இருப்பதை பற்றி கூற இவளுக்கு தோன்றவில்லையே. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் செய்யாத நல்லவர்கள் என்று என் பெற்றோரை நினைத்திருந்தேனே. அவர்கள் கூட நான் பெற்ற மகளை அனாதையாக ஆசிரமத்தில் விடும் அளவுக்கு கொடிய செயலை செய்திருக்கிறார்களே என்று எல்லோர் மீதும் அவள் கோபம் திரும்பியது. இப்படியே ஏக்கம் துக்கம் கோபம் கழிவிரக்கம் என்று பல நினைவுகளில் மூழ்கி இருந்தவள் அரவம் கேட்டு திரும்பி பார்க்க வேக மூச்சுக்களுடனும் முகத்தில் ஒருவித பீதியுடனும் வேர்த்து கொட்ட அறை வாசலில் நின்று கொண்டிருந்தான் கௌதம். அவனை பார்த்ததும் இவளுக்குள் இருந்த கோபம் தலை தூக்க அவனை முறைத்து பார்த்தவள் கையில் ஃபைலோடு எழுந்து அவன் அருகில் சென்றாள். தன் முன் மூச்சு வாங்க நின்று கொண்டிருந்த கணவனை பார்த்ததும் மிருதுளாவிற்கு புரிந்தது ஆரா மூலம் விஷயம் தெரிந்து வந்திருக்கிறான் என்று. அவன் முகத்தை நோக்கிய மிருதுளாவின் மனதுக்குள் உதித்த எண்ணம் நம்பிக்கை இல்லாமல் தான் என்னை இவர் திருமணம் செய்து கொண்டாரா என்பதுதான். கண்களில் அடிபட்ட வலியும் ஏமாற்றமும் போட்டி போட கண்ணீர் காட்சியை மறைக்க கையில் வைத்திருந்த ஃபைலுடன் எழுந்து
கௌதம் அருகில் வந்தவள் அவன் முன் அதை நீட்டி, இது என்னதுங்க என்று குரல் நடுங்க கேட்க, அவனோ அம்மு என்றபடி அவள் தோள்களை தொடப்போக, பட்டென்று ஒரு அடி பின்னால் போனவள், முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க என்ற பதிலுக்கு குரலை உயர்த்த, அவள் எவ்வளவு காயப்பட்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் முதலில் அவளை சமாதானப்படுத்தும் பொருட்டு, அம்மு நான் சொல்றத முதல்ல கேளுமா ப்ளீஸ், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே இடை புகுந்தவள், எப்ப சொல்லணும்னு நினைச்சீங்க, இனிமேவா என்று உடைந்த குரலில் கேட்க, இப்பொழுது அவள் இருக்கும் மனநிலையில் தான் எது சொன்னாலும் அவள் கருத்தில் பதியாது என்பதை உணர்ந்தவன் முதலில் அவளை சமாதானம் செய்த பின் எல்லாவற்றையும் அவளிடம் சொல்வது என்று முடிவு செய்து கொண்டவன். அம்மு ப்ளீஸ் அழாத என்றபடி அவளை நெருங்க, அவளோ இவனை முறைத்து கொண்டு பின்னோக்கி செல்ல, அவளை நெருங்கியவன் கிட்டத்தட்ட வலுக்கட்டாயமாக அவளை தன்னோடு சேர்த்தணைக்க, மிருதுளாவோ அவனின் சட்டையை பிடித்து கொண்டு விடுங்க என்ன விடுங்க என்றபடி திமிர, அவனின் அன்பின் ஆழத்தைப் போல அவனின் பிடியும் உடும்பு பிடியாக இருக்க, அதிலிருந்து விலக முடியாமல் சோர்ந்து போனவள் அழுகையுடன் அவன் நெஞ்சில் முகம் புதைத்து வாய்விட்டு கதறி அழுதாள். தன் குழந்தை இறந்த செய்தியை கேட்ட பிறகு உயிர் வாழ விரும்பாமல் தற்கொலை செய்ய முயன்றவள் மற்றவருக்காக, முக்கியமாக ஆராவுக்காக தன் துக்கத்தை மனதுக்குள் போட்டு புதைத்து கொண்டு வெளியில் சாதாரணமாக இருந்தாலும் இரவில் யாரும் அறியாமல் வாய் பொத்தி அழுது கரைந்த நாட்கள் எல்லாம் இப்பொழுது அவள் கண் முன் வர, அந்த துக்கமும் தேஜா தான் பெற்றெடுத்த குழந்தை என்று தெரிந்து கொண்ட மகிழ்ச்சியும் என இரு வேறு உணர்வுகளின் பிடியில் சிக்கித் தவித்தவள் வெகு நேரம் அழுது கரைந்தாள். அவளை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்திருந்த கௌதம் அவளின் முதுகை ஆறுதலாக வருடி கொடுக்க, இப்படியே பல நிமிடங்கள் அழுகையும் பழைய நினைவும் மிருதுளாவின் உடலை மனவீனப்படுத்த, கௌதமின் கை வளைவுக்குள் இருந்தபடியே தளர்வுடன் சரிந்தவள் தரையில் மடிந்து அமர, அவளுடன் தானும் மண்டியிட்ட கௌதம் அவளை இன்னும் தன்னோடு இறுக்கிக் கொண்டான். உடைகளையும் மீறி அவளின் கண்ணீரின் ஈரத்தை தன் நெஞ்சில் உணர்ந்தவனின் கண்களும் தன் உயிரில் பாதியாக கலந்தவளை நினைத்து கலங்கியது. அவளின் அமைதி இவனை ஊக்குவிக்க, தன் மனதில் உள்ளதை சொல்லி விடுவோம் என்று நினைத்தவன், அம்மோ அழாதடா, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல அம்மோ, உன்கிட்ட நான் எதையாவது மறைச்சிருக்கனா, சரியோ தப்போ எதுனாலும் சொல்லிடுவேன் ரித்துமா, சின்ன விஷயம்னாலும் யார்கிட்ட சொல்றனோ இல்லையோ உன்கிட்ட சொல்லிடுவேன், அது உனக்கே தெரியுமே அம்மோ. அப்படிப்பட்டவன் தேஜாவை பத்திய விஷயத்தை உன்கிட்ட சொல்லாம இருப்பனேடா, சத்தியமா சொல்றேன்டா, உன்கிட்ட இந்த விஷயத்தை மறைக்கணும்னு நான் நினைச்சது இல்ல அம்மோ, அதை விட இதை பத்தி உன்கிட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சுடா, இதுதான் உண்மை என்று அவன் சொன்னதும் அவனை நிமிர்ந்து பார்த்த மிருதுளாவின் பார்வையை கேட்டது. என்கிட்ட சொல்ல எதுக்கு டைம் என்று. அப்படி பார்க்காத அம்மோ ப்ளீஸ், உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீ எனக்கு மனைவி ஆகிறதுக்கு முன்னாடி தேஜா எனக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சா அம்மோ. தேஜா நான் பெத்த குழந்தையா இல்லாம இருக்கலாம், ஆனா அவதான் அம்மோ டெலிவரி நேரத்துல யாழினி உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ அவ உயிரை காப்பாத்தினா. அவளை நான் யாழினியோட வயிற்றுல பிறந்த குழந்தையாத்தான் பார்க்கறேன். யாழினி எனக்கு கொடுத்துட்டு போன உயிராத்தான் பார்க்கறேன். யாழினி மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியுமே அம்மோ. அவளை இன்னமும் நான் மறக்கல, நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும். இதை எத்தனையோ தடவை உன்கிட்ட சொல்லியும் இருக்க, என்னோட செயல்லையும் காட்டி இருக்க. அப்படிப்பட்டவளோட வயத்துல பிறந்த மறு உயிரா நினைக்கிற தேஜா மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருப்பேன்னு நீயே யோசிச்சு பாரு அம்மோ. என் வாழ்க்கையே அவதான். அவ இல்லைன்னா நான் நடை பிணம்தான் அம்மோ. யாழினியையும் இழந்து இவளையும் இழக்க என் உடம்புல தெம்பில்லடா. அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்திருப்பேனா தெரியல என்றவனின் குரல் உடைய, சட்டென்று அவன் உதடுகளை மூடிய மிருதுளா கண்ணீருடன், பாப்பாவை நான் உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடுவேன்னு எப்படி நினைச்சீங்க? நான் அப்படிப்பட்டவளா? நான் அப்படி செய்வனா? இத்தனை நாள் இதை என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையாங்க என்று கேட்க, இத்தனை நாளா நான் உன்கிட்ட சொல்லாததுக்கு என்னை மன்னிச்சிடு அம்மு ப்ளீஸ்டா. உண்மையை சொல்லணும்னா ஆரம்பத்துல நான் அப்படித்தான் நினைச்சேன் என்றதும் அவள் கண்கள் மீண்டும் அழத் தயாராக, அம்மு ப்ளீஸ், ஆரம்பத்துல நான் அப்படி நினைச்சேன்,
ஆனா போக போக உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன்டா. ஆரம்பத்துல எனக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுக்கு காரணம் இருக்கு அம்மு. கல்யாணத்துக்கு முன்னாடி தேஜா காணாம போனப்போ, நீ பாப்பாவ உன் கூட வச்சுக்க போறேன்னு சொல்லி என்ன முறைச்சு பார்த்தியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ற கௌதம் கேட்க, ஆம் என்பது போல தலையசைத்தாள் மிருதுளா. அப்போ பாப்பா மேல உனக்கு இருந்த பொசசிவ்னஸ் தான் எனக்கு தெரிஞ்சது. ஆரா மூலமா தேஜா உன்னோட குழந்தைங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சப்போ, முதல்ல என் மனசுல வந்தது அந்த இன்சிடென்ட் தான் அம்மு. அதுல தெரிஞ்ச உன்னோட தாய் பாசம் தான். உன் குழந்தைன்னு தெரியாதப்பவே அவ்வளவு பாசத்த வச்சிருந்த நீ, தேஜா உன் குழந்தைன்னு தெரிஞ்ச பின்னாடி அவளை என்கிட்ட விட்டு வச்சிருப்பியா அம்மு? சொல்லு என்றவன் மிருதுளாவை பார்க்க, இதுதான் அவன் மனதை உறுத்திக் கொண்டிருந்த விஷயமா என்று புரிந்து கொண்டவளுக்கு, உண்மையில் அவன் கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. அன்றைய சூழ்நிலையில் தான் எப்படி நடந்திருப்பேன் என்பதை இவளாலே யூகிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. அழுகையுடன், எனக்கு தெரியலைங்க என்றபடி இவள் தலை குனிய, உனக்கே தெரியலைனப்போ ஏன் மனநிலை பத்தி யோசிச்சு பாரு அம்மு. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை சில தடவை பார்த்துருக்கேன். ஒரு சில தடவை பேசி இருக்கேன். அவ்வளவுதான் எனக்கு உன்னை பத்தி தெரியும். பிறந்ததுல இருந்து தேஜா என் கூட இருந்திருக்கா. என்னை பொறுத்தவரை அவன் ஏன் பொண்ணு அம்மு. அப்படி இருக்கச்ச, ஒருவேளை நீ வந்து என் பொண்ண கொடுங்கன்னு கேட்டா, எப்படி என்னால அவள விட்டு கொடுக்க முடியும் அம்மு? நீயே யோசிச்சு பாரு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதடா. ஒருவேளை தேஜா நீ பெத்த குழந்தை இல்லாம இருந்து, குழந்தைக்காக ஆரா என்ன தேடி வந்த மாதிரி, நாளைக்கு தேஜாவை தேடி அவங்க பெத்தவங்கன்னு சொல்லிட்டு யாராவது வந்து பாப்பாவ கேட்டா, நீ அவங்க கிட்ட தேஜாவ தூக்கி கொடுத்துடுவியா அம்மு? சொல்லு என்று கௌதம் கேட்க, ஒரு நொடி கூட யோசிக்காமல் மிருதுளாவின் தலை இல்லை என்பது போல அசைந்தது. அவள் கண்களிலோ அப்படி ஒன்று நடந்திருந்தால் என்ற மிரட்சியை காட்டியது. அப்போ கல்யாணத்தப்போ என்னோட நிலைமையை யோசிச்சு பாரு. ஆனா அதுக்காக நீ அவன் அம்மாங்கிறதால மட்டும் உன்னை கல்யாணம் செய்யலாமோ? என் பொண்ணுக்கு நீ அம்மாவா இருக்க முடியும்னு நினைச்சு தான் கல்யாணம் செஞ்ச. ஏன்னா என்னையும் ஆராவையும் தவிர இந்த விஷயம் அப்போ உனக்கு தெரிய வாய்ப்பில்ல. நீ சென்னைக்கு கிளம்புற அன்னைக்கு தான் ஆரா என்கிட்ட எல்லா உண்மையையும் சொன்னா. அப்ப கூட அவ சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க என் அக்காவை கல்யாணம் செய்யாட்டியும் நான் இந்த உண்மையை அவகிட்ட சொல்ல மாட்டேன்னு. ஆனா அப்புறம் போக போக உன்கிட்ட உண்மையை சொல்லிடணும்னு எத்தனையோ முறை நினைச்சிருக்க. ஆனா உண்மை தெரிஞ்ச பின்னாடி நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்வி நாளுக்கு நாள் வளர்ந்து எனக்குள்ள ஒரு பயத்தையும் தயக்கத்தையும் உண்டாக்கிடுச்சு. தோ இப்ப நீ கேட்டியே, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு. இந்த கேள்விக்கு பயந்துதான் உண்மையை சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்த அம்மு. இதனால தான் அம்மு இத்தனை நாளா எனக்குள்ள ஒரு தயக்கம் பயம் இருந்துச்சு. நீ என்ன சொல்லுவ? திட்டுவியா? இல்ல என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு கூட சில சமயம் நினைச்சு ரொம்பவே பயந்திருக்க அம்மோ. உண்மையை சொல்ல போய் நான் உன்னை இழந்துடுவேனோன்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. உன்னை கல்யாணம் செய்ய வச்சதும் உன்னோட தாய் பாசம்தான். உன்கிட்ட உண்மையை சொல்ல விடாம தடுத்தும் உன்னோட தாய் பாசம்தான் அம்மோ. ஆனா நேத்து நீ பாப்பாவை பத்தி பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அம்மோ. உன் மனசு ஓரத்துல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நினைச்சு வருத்தப்பட்ட. வயசாகிற வரைக்கும் பிள்ளைய இழந்துட்டேன்னு நீ தினம் தினம் நினைச்சு கஷ்டப்படுவேன்னு தான் இன்னைக்கு உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும்னு முடிவெடுத்த அம்மோ. காலையிலேயே உன்கிட்ட சொல்லி உன்னை டென்ஷன் பண்ண வேண்டாம்னு தான் ஈவினிங் சொல்லிடணும்னு முடிவு செஞ்சிருந்த. ஆனா என்றவன் சில நொடி அமைதிக்கு பின்பு அவள் முகத்தை பார்த்து, உன்கிட்ட நான் சொல்லாம இருந்துடுவேனா அம்மோ? உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைப்பேனாடா என்று கேட்டவனின் குரலில் இத்தனை நாள் மனதுக்குள் இருந்த மன வருத்தம் தெரிய, அவனை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்ட மிருதுளாவின் இதயத்தில் சற்று முன்பு வரை இருந்த ஏமாற்றமும் கோபமும் முற்றிலும் மறைந்திருந்தது. கௌதம் சொல்ல சொல்ல அமைதியாக கேட்டு கொண்டிருந்தவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனின் விளக்கங்கள் நியாயமாக புரிய, இறுதியில் கௌதமின் நிலைமையை அவளால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடிந்தது. அத்தோடு திருமணமாகி இத்தனை நாள் கடந்தும் இந்த உண்மையை தன்னிடம் சொல்லவில்லையே என்ற உறுத்தல் கூட கடைசியில் அவன் சொன்ன விளக்கத்தில் மறைந்து போனது. இந்த நிறைவுடனேயே புரிஞ்சு புரிஞ்சுகிட்டங்க. உண்மையை சொல்லவும் முடியாம மறைக்கவும் முடியாம உங்க மனசுக்குள்ள எத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு என்னால உணர முடியுது.
உங்க நிலைமையில நான் இருந்திருந்தா கூட இப்படித்தான் நடந்திருப்ப. குழந்தைக்காகவாவது உண்மையை உடனே சொல்லி இருக்க மாட்டேன். அது நிஜம். ஏதேதோ பேசி உங்க மனச நோகடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க என்றாள் உளமாற. அவளின் மன்னிப்பில் சட்டென்று நிமிர்ந்தவன், அம்மு ப்ளீஸ்டா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்காத. கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. யாரா இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இதுல எந்த தப்பும் இல்ல. காலையில உன்கிட்ட சொல்லி இருக்கணும். தப்பு செஞ்சுட்டேன். ஆனா உனக்கு எப்படி தெரிஞ்சது அம்மு? நிச்சயமா நீ இந்த ஃபைல பார்த்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. வேறு யாரோ தான் சொல்லி இருக்கணும். நிச்சயமா ஆராவா இருக்க முடியாது என்று கௌதம் கேட்டதும், சந்துரு வந்ததில் இருந்து நடந்த அனைத்தையும் மிருதுளா சொல்ல, கௌதமின் முகம் கோபத்தை காட்ட அவன் கை முஷ்டி இறுகியது. அதிலும் சந்துரு கடைசியாக, உனக்காக நான் இருக்க என்று சொன்ன வார்த்தைகள் இவனை ஆத்திரம் கொள்ள செய்தது. அவனை துவம்சம் செய்யும் வெறி இவனுள். நாளைக்கு இருக்குடா உனக்கு, வந்து கவனிச்சுக்கிறேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். அதைவிட முக்கியமாக தற்பொழுது மிருதுளா மனதில் இருக்கும் சின்ன உறுத்தலையும் இன்றோடு இந்த நிமிஷத்தோடு போக்கிவிட வேண்டும் என்று நினைத்த கௌதம், நான் உன்கிட்ட சொல்லாதது யாழினியை பத்தி, அவளோடான என்னோட கல்யாண வாழ்க்கை பத்தி, அதையும் உன்கிட்ட சொல்லிடுறேன் அம்மு. இனி நமக்குள்ள எதுவும் இருக்கக்கூடாது என்று இவன் சொல்ல, அதை மறுத்தவள், இல்லைங்க, பாப்பா விஷயத்தை தவிர வேற எதையும் நீங்க என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. யாழினிக்கும் உங்களுக்குமான வாழ்க்கை உங்க பர்சனல். அது எனக்கு தெரியணும்னு எந்த அவசியமும் இல்ல என்று அவள் பதில் சொல்ல, இல்லம்மோ, எனக்குள்ள இப்ப நீயும் ஒரு அங்கம். என்னோட சரி பாதி நீ. நமக்குள்ள எந்த பர்சனலும் இல்ல. எல்லாமே நீ தெரிஞ்சுக்கோ என்றவன் அவள் மறுக்கும் முன், யாழினி முதலில் பார்த்த நாளை பற்றி கூற ஆரம்பித்தான். சில வருடங்களுக்கு முன்பு கௌதம் தன் பொறியியல் படிப்பை முடித்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் முடிந்திருந்தது. நிலையான வேலை இல்லாமல் 2 கம்பெனி மாறியிருந்தான். இந்த சூழ்நிலையில் சென்னையின் பிரபல தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலை செய்யும் நண்பன் ஒருவன் மூலம் அங்கே இன்டர்வியூ நடக்கவிருப்பது தெரிய, தான் வேலை செய்யும் நிறுவனத்தில் உறவினரின் திருமண நிகழ்ச்சி என்று பொய் சொல்லி விடுப்பு எடுத்து கொண்டவன். காலையிலேயே எழுந்து தயாராகி தந்தையிடம் சொல்லிக்கொண்டு இன்டர்வியூவுக்கு புறப்பட்டான். சேகர் தன் வேலையில் இருந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருக்க, ஜெய் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் நண்பன் சொன்ன கம்பெனிக்கு வந்து சேர்ந்த கௌதம் பார்க்கிங்கில் பைக்கை நிறுத்திவிட்டு மொபைலை எடுத்து தனது நண்பனுக்கு போன் செய்தவன், எந்த ஃப்ளோர், இன்டர்வியூ நேரம் போன்ற விவரத்தை கேட்டு கொண்டவன் பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு ரெஸ்யூமை எடுத்துக்கொண்டு லிப்டை நோக்கி சென்றான். சில நொடி காத்திருப்புக்கு பின் லிப்ட் கீழே வர உள்ளே சென்றவன் தான் செல்ல வேண்டிய ஃப்ளோர் பட்டனை அழுத்திவிட்டு நிற்க, லிப்ட் கதவு மூடப்போகும் நேரம் திடீரென்று ஒரு கை கதவுகளுக்கு இடையில் வர, ஒரு நொடி பயந்து போய் இவன் பார்க்க, அடுத்த நொடி வேர்த்து கொட்டியபடி மூச்சு வாங்க ஒரு இளம் பெண் லிப்டுக்குள் நுழைந்தாள். அவள் உள்ளே வந்ததும் கௌதமை பார்த்து, பார்க்கிங்ல இருந்து கத்திட்டே வர, கொஞ்சம் லிப்டை ஸ்டாப் செஞ்சிருக்க கூடாதாங்க என்று ஒவ்வொரு வார்த்தைக்கு மூச்சு வாங்க அவள் கேட்க, சாரிங்க, நான் கவனிக்கல என்றான் சங்கடமாக. இவனை நிமிர்ந்து பார்த்தவள் முகத்தில் என்ன கண்டாளோ, இட்ஸ் ஓகே என்ற பதில் கூறிவிட்டு கையை உயர்த்தி வாட்சை பார்த்தாள். நேரம் 9 மணியாக சில நிமிடங்களே இருந்தது. அதில் இன்னுமே அவள் முகம் பதற்றத்தை பூசிக்கொண்டது. நேத்தே சொன்ன இன்னைக்கு சீக்கிரம் போகணும்னு. இந்த காயத்ரி கேட்கவே இல்லை. அவ பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு கிளம்புற நேரம் அதை செய் இதை செய்ன்னு என் உயிரை வாங்கிட்டா. கடைசியில இப்ப எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு. இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் செய்ய முடியாம போகட்டும், அவளை உண்டு இல்லைன்னு செஞ்சு விட்ற என்று சத்தம் இல்லாமல் முனங்கியவள் நொடிக்கு ஒரு தரம் ச்சு என்ற எரிச்சலை காட்ட, இத்தனை நிமிடங்கள் அவளையே பார்த்து கொண்டிருந்த கௌதம், என்னங்க, என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க என்று கேட்க, தன் புலம்பல் வெளியே கேட்டுவிட்டதோ என்று நினைத்து சட்டென்று கீழ் உதட்டை மடித்து கடித்தவள் தன்னை சரி செய்து கொண்டு அவன் பக்கம் திரும்பி, ஒண்ணுமில்லைங்க என்று விட்டு அமைதியாக நின்று கொண்டாள். அதற்குள் அவளது மற்றொரு தோழி இவளை தொலைபேசியில் அழைத்தவள், இவள் போக வேண்டிய இடத்திற்கு சென்று சேர்ந்து விட்டாளா
எத்தனை மணிக்கு இன்டர்வியூ போன்ற கேள்விகளை கேட்க, ஒவ்வொன்றுக்கும் இவள் பதில் கூற, அப்பொழுதுதான் கௌதமிற்கு தெரிந்தது, தான் செல்லும் கம்பெனிக்குத்தான் இவளும் இன்டர்வியூவுக்கு செல்கிறாள் என்று. அத்தோடு அவள் 9 மணிக்கு இன்டர்வியூ என்று தவறாக நினைத்து, அதனால் டென்ஷனாக இருக்கிறாள் என்ற கூடுதல் விபரமும் தெரிந்தது. அவள் போன் பேசி வைத்ததும் கம்பெனி பெயரை சொல்லி, அங்கதான் நீங்களும் இன்டர்வியூ போறீங்களா என்று கௌதம் கேட்க, அவளும் ஆம் என்பது போல தலையசைத்தாள். அங்கதான் நானும் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன். இன்டர்வியூ 9 மணிக்கு இல்லைங்க, 9:30க்குத்தான் என்று அவன் கூடுதல் விவரம் கூற, நம்ப முடியாமல் அவள் நிமிர்ந்து பார்க்க, ப்ராமிஸ்ங்க, என்னோட ஃப்ரெண்டு தான் அங்க ஒர்க் பண்றான், அவன்தான் சொன்னான் என்று அவள் கேட்காமலேயே விளக்கம் அளிக்க, நிம்மதி பெருமூச்சு விட்டவள், தேங்க் காட், நான் 9 மணிக்குன்னு நினைச்சிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சுன்னு டென்ஷன், தேங்க்ஸ் என்று கூறி மெலிதாக புன்னகை புரிய, அந்த பளிர் சிரிப்பில் வாழ்க்கையில் முதன்முறையாக அறிமுகமில்லாத ஒரு பெண்ணை பார்த்து வீழ்ந்தான் கௌதம். கஷ்டப்பட்டு தன் முகத்தை சரிப்படுத்தி கொண்டவன் அவளை பார்த்து உதடு பிரியாமல் புன்னகைக்க, அடுத்து அவள் லிப்ட் கதவை நோக்கி திரும்பி நின்றவள் மொபைலில் எதையோ டைப் செய்ய ஆரம்பித்தாள். அவள் அந்த பக்கம் திரும்பியதும் கௌதமின் கண்கள் அவள் முகத்தை ஆராய்ந்தது. ட்ரிம் செய்யப்பட்ட புருவம், அதற்கு கீழே மெல்லிய மை தீட்டிய நீள கண்கள், கூர்மையான நாசி, மெலிதான கோடு போன்ற நீளமான உதடுகள், ஓவல் வடிவ முகம் என பார்க்க நடுத்தர பீரியட் நாயகியை போன்ற முக அமைப்புடன் அழகாக இருந்தாள். காதோர முடி தூக்கி கிளிப் போடப்பட்டிருக்க, அதற்கு கீழே இடுப்பை தாண்டி நீளும் ஜடை பின்னல். மொபைலில் டைப் செய்து கொண்டே அங்கும் இங்கும் அலை பாயும் அவள் கண்கள் கௌதமை காந்தம் போல இழுக்க, அதில் தடுமாறியவன் தலையை உலுக்கிக் கொண்டு உஃப் என்ற பெருமூச்சை வெளியிட, அந்த நேரம் தற்செயலாக நிமிர்ந்த அந்த பெண் எதிரில் இருந்த கண்ணாடியால் ஆன கதவில் கௌதமின் செயலை பார்த்து கேள்வியாக அவன் பக்கம் திரும்பியவள், என்னாச்சு என்று கேட்க, ஓ ஒண்ணுமில்ல என்று தந்தி அடித்தது இவனது நாக்கு. அதற்குள் லிப்ட் கதவு திறக்கப்பட இவனை பார்த்து கொண்டே வெளியேறினாள் அவள். ஆனால் கௌதமோ சில நொடிகள் லிப்டுக்குள் நின்று தன்னை சரிப்படுத்தி கொண்டவன் அதன் பின்பே லிப்டை விட்டு வெளியே வந்தான். டேய், இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்க, பொண்ணு பார்க்க இல்ல, ஒழுங்கா இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலையை வாங்குற வழியை பாரு என்று தனக்குள் சொல்லி கொண்டவன் ரிசப்ஷன் ஏரியா சென்று காலி இருக்கை பார்த்து அமர்ந்து கொண்டான். அதற்குள் அந்த பெண்ணும் வெளியே செக்கிங் ஏரியாவில் தனது பேக்கை கொடுத்துவிட்டு உள்ளே வர, பெண்கள் வரிசையில் ஒரு இருக்கையை தவிர மற்றவை நிரம்பி இருக்க, வேறு வழியில்லாமல் இவனுக்கு முன் பெண்களாக அமர்ந்திருந்த வரிசையில் இவனுக்கு நேர் முன் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தாள். அவள் அமர்ந்ததும் ஆட்டோமேட்டிக்காக அவன் மனம் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்ற பாடலை பாட, அதன் வெளிப்பாடாக இந்த முறை கொஞ்சம் அதிகமாகவே இவன் பெருமூச்சு விட, இவன் சுவாசம் அவள் பின்னங்கழுத்தை உரச, சட்டென்று திரும்பி இவனை பார்த்தாள் அவள். எதிர்பாராத அந்த பார்வையில் அது அது காத்து வரல, அதான் என்று சமாளித்தவன் உடனே தன் கையில் இருந்த ஃபைலை எடுத்து விசிறி போல வீச, அவளோ அவன் தலைக்கு மேலே நிமிர்ந்து பார்த்தாள். என்னத்து பார்க்கறா என்று நினைத்த கௌதம் தானும் மேலே பார்க்க, இவனுக்கு நேர் மேலே ஏசி வேலை செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது அவளின் பார்வைக்கான அர்த்தம் புரிய, நெளிந்து கொண்டே குனிந்து அவளை பார்க்க, அவள் தன்னை லூசா இவன் என்பது போல பார்த்து கொண்டிருப்பது தெரிய, அது ரிப்பேர் போலங்க, எனக்கு காத்து வரல என்ற வாய்க்கு வந்ததை பதிலுக்கு உளர, அவளோ ஒற்றை புருவத்தை ஏற்றி சந்தேகமாக இவனை பார்க்க, கௌதமுக்கு பக்கத்தில் இருந்த இளைஞனோ, ரிப்பேர்லாம் இல்ல பாஸ், எனக்கு காத்து வருதே என்று பொறுப்பாக இடை புகுந்து பதில் சொல்ல, பதில் சொன்னவனின் பக்கம் திரும்பாமல் அந்த பெண்ணின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த கௌதமோ, நேரா கீழே இருக்கான்ல, அதான் எனக்கு காத்து வரல என்று மீண்டும் உளர, அதில் பக் என்று சிரித்த அந்த பெண் சிரிப்பை அடக்க முடியாமல் அந்த பக்கம் திரும்பிக் கொண்டாள். அவள் திரும்பியதும் தப்பிச்சண்டா என்ற மனதுக்குள் நினைத்த கௌதம் சற்று முன்பு காற்று வருதே என்ற பதில் சொன்ன இளைஞன் பக்கம் திரும்பி அவன் காதருகே குனிந்து, பாஸ் ஒரு அட்வைஸ்,
இன்டர்வியூ ரூம்ல ஹெச்ஆர் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கேட்காத கேள்விக்கு பதில் சொல்லி வாங்கி கட்டிக்காதீங்க. அப்புறம் என்ன மாதிரி யாரும் பொறுமையா இருக்க மாட்டாங்க என்ற மெல்லிய குரலில் மிரட்டல் தொனியில் சொல்ல, இவன் பேசியது முன்னால் அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் காதில் விழுந்ததோ என்னவோ, வாய் பொத்தி சிரிப்பது தெரிந்தது. கௌதம் சொன்னதின் உள் அர்த்தத்தை சில நொடிகள் கழித்தே புரிந்து கொண்ட பக்கத்து இருக்கை இளைஞன் கப் சிப் என்ற வாயை மூடிக்கொண்டு எழுந்து சற்று தள்ளி இருந்த இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டான். அடுத்த சில நிமிடங்களில் இன்டர்வியூ ஆரம்பிக்க, ஆப்டிடியூட், கணிப்பொறி திறன், சப்ஜெக்ட், ஸ்கில் என்று அடுத்தடுத்து சுற்றுகள் நடக்க, ஒவ்வொரு சுற்று முடியும் பொழுதும் அங்கிருந்தவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பித்தது. இதற்கிடையில் மதிய உணவு இடைவெளி விடப்பட, உணவு அருந்தும் இடத்திற்கு சென்ற கௌதம் உணவை வாங்கிக் கொண்டு உட்கார இடம் தேட, இவனை பார்த்துவிட்ட அந்த பெண் தன் லஞ்ச் பாக்ஸில் இருந்த கடைசி பிடி உணவை மொத்தமாக வாய்க்குள் போட்டுவிட்டு இவனை அழைத்து தன் இருக்கையை அவனுக்கு கொடுக்க, தேங்க்ஸ்ங்க என்றான் கௌதம். பதிலுக்கு புன்னகைத்தவள் அங்கிருந்து நகர்ந்தாள். மதியத்துக்கு மேல் இறுதி சுற்று நடந்து முடிய, செலக்ட் ஆகாதவர்கள் பெயர்கள் சொல்லப்பட்டு அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டனர். நல்ல வேளையாக கௌதம் தேர்வாகி இருந்தான். அதே நேரம் அவளும் தேர்வாகி இருந்தாள். அடுத்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஒவ்வொருவராக அழைக்கப்பட்டு சேலரி பேக், ஷிஃப்ட் டைமிங், கேப் வசதிகள் போன்றவை விளக்கப்பட்டு செலக்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டது. காலையிலிருந்து பார்க்கிறோம், அந்த பொண்ணோட பேரு தெரியலையே என்ற கௌதம் மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கும் போதே, யாழினி என்று யாரோ அழைக்கவும் அந்த பெண் எழுந்து அறைக்குள் சென்றாள். அதில் மனதுக்குள் குதூகலம் அடைந்த கௌதம், யாழினி, நைஸ் நேம், அவள மாதிரியே, எவ்வளோ அழகான பேரு என்ற மனதுக்குள் குறித்து கொண்டான். கௌதமிற்கு ஏற்கனவே 3 வருட வேலை அனுபவம் இருப்பதால் அவன் சீனியர் ட்ரெயினியாக தேர்வு செய்யப்பட்டிருந்தான். யாழினி ஜூனியர் ட்ரெயினியாக தேர்வு செய்யப்பட்டிருந்தாள். இன்டர்வியூ முடிந்து பார்க்கிங் ஏரியா சென்று தனது பைக்கை எடுக்கும் பொழுது யாழினி வெளியே வருவதை பார்த்த கௌதம் புறப்படாமல் அவள் வெளியே செல்லும் வரை காத்திருந்தவன் அவள் சென்றதும் அவளுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தான். வெளியே பஸ் நிறுத்தத்திற்கு அவள் செல்ல இவன் சற்று தள்ளி நின்று கொண்டான். அவள் பஸ் ஏறி கிளம்பும் வரை காத்திருந்து பார்த்தவன் பின் தனது பைக்கை கிளப்பிக்கொண்டு வீடு போய் சேர்ந்தான். இரவு உணவை முடித்துக்கொண்டு கட்டிலில் விழுந்த கௌதமின் கண்முன் யாழினியின் அந்த அழகிய சிரித்த முகம் தெரிய அவள் நினைவுடனேயே உறங்கிப் போனான். இங்கே யாழினியோ ஹாஸ்டல் அறையில் தோழிகளுடன் அரட்டை அடித்துவிட்டு உறங்கப் போனவளின் மனதுக்குள் அசடு வழிந்த கௌதமின் முகம் நினைவுக்கு வர புன்னகையுடனேயே கண் உறங்கினாள். யாழினி அந்த வருடம்தான் பொறியியல் படிப்பை முடித்துவிட்டு வேலை தேட ஏதுவாக தோழிகளுடன் ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறாள். திருச்சியை பூர்வீகமாக கொண்டவள் அவள். தாய் அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியர், தந்தையும் அதே பள்ளியில் கணித ஆசிரியர். யாழினியின் அண்ணன் இனியன் சென்னையில் பன்னாட்டு மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்கிறான். அவனும் நண்பர்களோடு வீடெடுத்து தங்கி இருக்கிறான். இன்டர்வியூவில் தேர்வான விஷயத்தை அடுத்த நாள் தன் அண்ணன் இனியனிடம் இவள் பகிர்ந்து கொள்ள அவனுக்கோ மிகுந்த மகிழ்ச்சி. தேர்வாக இருக்கும் நிறுவனம் பெரிய நிறுவனம் என்பது கூடுதல் உற்சாகம். ஏனெனில் மற்ற கம்பெனிகளை ஒப்பிடுகையில் அந்த நிறுவனத்தில் நல்ல சம்பளம் கிடைக்கும். பெற்றோரின் கடனை விரைவாக அடைக்க தங்கையின் சம்பளமும் உதவியாக இருக்கும் என்று இனியன் நினைத்தான். அவர்களின் பெற்றோர் இருவரும் தங்களது குறைந்த சம்பள பணத்தில் பிள்ளைகள் இருவரையும் படிக்க வைத்து கொண்டே இவர்கள் இருவரும் கல்லூரி படிக்கும் பொழுது லோன் போட்டு அவர்கள் இருப்பதற்கு என்ற நிலம் வாங்கி வீடு கட்டி இருந்தனர். அதன் கடன் தொகையை இன்றும் கட்டி கொண்டிருக்கின்றனர் அவன் பெற்றோர். பெற்றோரின் பாரத்தை குறைக்கவென இனியனுக்கு வேலை கிடைத்து அந்த சம்பள பணம் அவர்களுக்கு உதவியாக இருந்தது. ஆயினும் அவனாலும் முழு தொகையையும் வீட்டிற்கு கொடுக்க முடிவதில்லை. வீட்டு வாடகை, உணவு தேவை, போக்குவரத்து செலவு, அவ்வப்பொழுது நண்பர்களுடன் வெளியில் சாப்பிட, அலுவலகத்தில் நண்பர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள், பரிசு தொகை செலவு என கிட்டத்தட்ட பாதிக்கு மேல் இவனுடைய சம்பளத் தொகை கரைந்துவிடும். மீதம் இருக்கும் குறைந்த தொகையைத்தான் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறான். தங்கையுடன் சிறு வயதில் இருந்து கிராமத்தில் பொறுப்பான பெற்றோர் வளர்ப்பில் வளர்ந்ததால் அவனுக்கென்று புகை, குடி போன்ற
எந்த கெட்ட பழக்கமும் இல்லாததால் இந்த அளவாவது அவனால் பணத்தை மிச்சப்படுத்த முடிகிறது. அவனுடைய பெற்றோரும் இவனின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு எதுவும் சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கும் மனதுக்குள் கவலைதான். தங்கள் பிள்ளைகள் கண் காணாத இடத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்களே என்று. அதிலும் பெண் பிள்ளையான யாழினியை பக்கத்தில் இருந்த கல்லூரியில் சாதாரண படிப்பில் சேர்த்து விடலாம் என்றுதான் நினைத்திருந்தனர். ஆனால் இனியன்தான் தங்கையின் படிப்பு திறமையை பார்த்து பெற்றோரிடம் பேசி அவளை சென்னைக்கு படிக்க அனுப்ப சம்மதிக்க வைத்தான். அவனுக்கு தெரியும் யாழினியின் அறிவுக்கு படித்தவுடன் வேலை கிடைக்கும் என்று. இன்று அதே போல நடந்துவிட்டது. இதைவிட கூடுதல் சந்தோஷம் தன்னை விட நல்ல கம்பெனியில் தங்கிக்கு வேலை கிடைத்திருப்பது. தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் அவள் வேலை செய்தால் கூடிய சீக்கிரத்தில் உயர் பதவிகளை அடைந்து கூடுதல் சம்பளம் பெறலாம். தங்கையின் மகிழ்ச்சி இவனையும் தொற்றிக்கொள்ள சந்தோஷத்துடன், கங்க்ராட்ஸ் பாப்பா, செம்ம கம்பெனி அது, ஃபோக்கஸா வேலை பார்த்தா கூடிய சீக்கிரம் நல்ல பொசிஷனை ரீச் பண்ணலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை நினைச்சு. என்னைக்கு ஜாயினிங் டேட் பாப்பா என்று அவன் கேட்க, வர மண்டேண்ணா. அண்ட் தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு தெரியும் என்னை விட நீ தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு. அதான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன். இன்னும் அம்மா அப்பாவுக்கு கூட சொல்லல என்றாள் பதிலுக்கு. அவள் பதிலில் சந்தோஷமும் அதே நேரம் அதிருப்தியும் அடைந்தவன். என்ன பாப்பா நீ அம்மா அப்பா கிட்ட முதல்ல சொல்ல வேண்டாமா? அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நான் பேசி முடிச்சதும் மறக்காம உடனே வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடு என்று சொல்ல, சரிண்ணா என்றாள் யாழினி. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் கிளம்பி ரெடியா இருப்பாப்பா, ஒரு இடத்துக்கு போகணும் என்ற இனியன் பீடிகை போட, எங்கண்ணா போகணும் என்றாள் குறுகுறுப்புடன். அங்க போய் சொல்றேன். இப்ப நீ வீட்டுக்கு ஃபோன் போடு. எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, வச்சுடுறேன். ஈவினிங் 5 மணிக்கு ஹாஸ்டல் வாசல்ல வெயிட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு இனியன் போனை வைத்துவிட, எங்க இருக்கோ என்ற யோசனையோடு போனை வைத்தவள் அடுத்து பெற்றோருக்கு அழைத்து விஷயத்தை சொல்ல அவர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இனிய எப்பவும் சொல்வான், என் தங்கச்சி அறிவுக்கு அவ பெரிய இடத்துல வேலை பார்ப்பான்னு. அதே மாதிரி நடந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷம்டா. அப்புறம் வேலைக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். வேலை முடிஞ்சதும் நேராக ஹாஸ்டலுக்கு வந்துடணும். வேலை செய்கிற இடத்துல அனாவசியமா யார்கிட்டையும் பழக வேண்டாம் என பெற்றவர்களாக அவர்கள் தங்கள் அறிவுரைகளை சொல்ல, எல்லாவற்றுக்கும் சரி சரி என்று தலையாட்டினாள் யாழினி. இறுதியில், அப்புறம் பாப்பா, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பழசாயிடுச்சுன்னு சொன்னியே, அண்ணனுக்கு லீவ் இருக்கிறப்போ அவனை கூட்டிட்டு போய் 4 ட்ரெஸ் நல்லதா எடுத்துக்கோ, சரியா என்று அவள் தாய் சொல்ல, ஆமாம்மா, மறந்தே போயிட்ட. ஒரு நாள் அண்ணன் கூட போய் எடுத்துட்டு வரணும் என்று இவள் பதில் சொல்ல, எடுக்கும்போது நல்ல ட்ரெஸ்ஸா எடு. அடுத்தவங்க சொல்றாங்கன்னு கழுத்து இறக்கமா குட்டி ட்ரெஸ் எடுக்காத. அழகா சுடி எடுத்துக்கோ, சரியா பாப்பா என்று உடை விஷயத்திலும் அவள் தாய் பார்த்து பார்த்து சொல்ல, எனக்கு தெரியாதாம்மா, அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கிறேன் என்று இவள் சொல்லி சிரிக்க, அடுத்து சில நிமிடங்கள் பேசிவிட்டு வைத்தவள் மதிய உணவு சாப்பிட சென்றாள். சொன்னது போலவே மாலை ஹாஸ்டலுக்கு வந்த இனியன் நிர்வாகியிடம் தெரிவித்துவிட்டு யாழினியை அழைத்து கொண்டு பஸ் பிடித்து சென்னையின் அந்த பிரபல ஷாப்பிங் மாலுக்கு அழைத்து சென்றான். சென்னை வந்ததில் இருந்து ஷாப்பிங் என்று அதிகபட்சமாக யாழினி சென்ற இடம் டி நகர்தான். அதுவும் கல்லூரி படிக்கும் பொழுது ஹாஸ்டலில் வெளியே அனுப்ப மாட்டார்கள். வருடத்திற்கு ஒரு சில நாட்கள் பல முறை கெஞ்சி முன் அனுமதி பெற்ற பின்பே இனியனுடன் கடை தெருவுக்கு போவாள். அப்பொழுது கூட இந்த மாதிரி உயர் ரக மாலுக்கெல்லாம் அவள் வந்ததே இல்லை. இன்று முதல் முறை வரவே மாலின் உள்ளே நுழைந்ததிலிருந்து அந்த பிரம்மாண்ட சுற்றுப்புறத்தை ஆர்வமாகவும் வியப்புடனும் பார்த்தாள். இங்க எதுக்கண்ணா கூட்டிட்டு வந்திருக்க? எப்பவும் போல டி நகர் போயிருக்கலாமே. இங்க ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லியா இருக்கும்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இருக்காங்க. எதுக்குண்ணா வீண் செலவு என்று யாழினி சொல்ல, இனியனோ, அதெல்லாம் ஒரு செலவும் இல்லை, நீ பேசாம வா பாப்பா என்று மென்மையாக அதட்டியவன் 3ஆம் மாடியில் இருந்த அந்த பிரபல மொபைல் கடைக்கு தங்கையை அழைத்து சென்றான். அண்ணா, இப்ப எதுக்கு இந்த கடைக்கு வந்திருக்கோம்? நீ போன் வாங்க போறியா? ஏற்கனவே வச்சிருக்கையே என்று மீண்டும் மீண்டும் யாழினி பல கேள்விகளை எழுப்ப, அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவளை உள்ளே அழைத்து சென்றவன், சென்ற கல்லூரி விடுமுறையில் தங்கை ஆசைப்பட்டு சொன்ன அந்த குறிப்பிட்ட மொபைல் மாடலை எடுக்க சொல்ல
விற்பனை பிரதிநிதி அந்த மாடலில் சமீபத்தில் அறிமுகமாக இருக்கும் 3 நிற மொபைலை எடுத்து காட்ட, இதுல எந்த கலர் வேணும் பாப்பா உனக்கு என்று இனி என் தங்கையை பார்த்து கேட்டதும், அண்ணா எனக்கா போன் வாங்க போற என்று ஆச்சரியமாக அண்ணனின் காதை அவள் கடிக்க, ஆமாம் என்பது போல அவன் தலையசைக்க, விலை ஜாஸ்தியா இருக்குமேண்ணா என்று அவள் கவலைப்பட, அதெல்லாம் ரொம்ப அதிகம் இல்ல பாப்பா, 15,000 தான். அண்ணங்கிட்ட சேவிங்ஸ் மணி இருக்கு, ரேட் பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத, உனக்கு பிடிச்ச கலர் மட்டும் சொல்லு என்றான் கண்டிப்புடன். ஆனால் அவளோ, இப்ப எதுக்குண்ணா போன், அதான் நான் வச்சிருக்கனே என்று அவள் மீண்டும் மறுத்து பேச, அவள் கையில் இருந்த அந்த பட்டன் செல்லை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இவளை முறைத்தான். ஆம், அவள் வைத்திருப்பது பட்டன் இருக்கும் பழைய மாடல் மொபைல். கல்லூரி படிக்கும் பொழுது அவளுக்கென்று அவள் வீட்டில் மொபைல் வாங்கித் தரவில்லை. அவள் ஹாஸ்டலில் இருந்ததும் அதற்கு ஒரு காரணம். மேலும் மற்ற சில பெண்களைப் போல் இல்லாமல் ஆண் நண்பர்களோடு பேசவோ, சமூக வலைத்தளத்தில் உலாவவோ, தெரியாத நபருடன் சாட்டிங் செய்யவோ இவளுக்கு எந்த ஆர்வமும் இருந்ததில்லை. கல்லூரி முடிந்து ஹாஸ்டல் வந்ததும் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு பின் அன்றைய தினம் வகுப்பில் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடங்களை படிக்கவே அவளுக்கு நேரம் சரியாக இருக்கும். எப்பொழுதாவது தோன்றினால் அதிகபட்சம் தோழிகளின் மொபைலில் கேம் விளையாடுவாள். அதுவே அவளுக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.